Hi students, இன்னைக்கு நம்ம class 11 max 7th chapterல matrices and determinants exercise 7.1ல 15th sum பாப்போம் இந்த வீடியோல. If A transpose is equal to 4 5 minus 1 0 2 3 and B matrix is equal to 2 minus 1 1 7 5 minus 2 கொடுத்துட்டு verify the following மூணு subdivisions கொடுத்திருக்காங்க. இதுல first subdivision பார்க்கலாம். எல்லா subdivisions பாப்போம். Okay, first subdivision என்ன கொடுத்திருக்காங்க? A plus B transpose is equal to A transpose plus B transpose is equal to B transpose plus A transpose. நமக்கு இங்க கொடுத்திருக்கிறது A transpose தான் கொடுத்திருக்காங்க, not A. இங்க B கொடுத்திருக்காங்க. So A transpose ல இருந்து நம்ம first A கண்டுபிடிச்சுக்கணும், அதுக்கு அப்புறம் தான் sum போட போறோம். So A transpose to the transpose பண்ணோம்னா நமக்கு வந்து A கிடைக்கும். Okay, A transpose என்ன கொடுத்திருக்காங்க? 4 5 minus 1 0 2 3. இது transpose பண்ணணும். Transpose பண்றதுன்னா என்னன்னா காலமா இருக்குதா ரோவா சேஞ்ச் பண்ணி போட போறோம். அவ்வளவுதான். சைன் எல்லாம் எதுமே சேஞ்ச் பண்ண வேணாம். காலமை ரோவா சேஞ்ச் பண்ணி போடுறோம். அப்ப A கிடைக்கும் நமக்கு. A is equal to first column நான் ரோவா சேஞ்ச் பண்ணனா 4 minus 1 2. அதே மாதிரி செகண்ட் காலம் ரோவா சேஞ்ச் பண்ணனா 5 0 3. அடுத்து B கொடுத்திருக்காங்க நமக்கு. B எழுதிக்குவோம். இப்போ ஃபர்ஸ்ட் LHSல என்ன பண்ணனும்? A plus B transpose கண்டுபிடிப்போம். A plus B transpose. First A plus B கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் transpose கண்டுபிடிப்போம். A plus B னா 4 plus 2. நான் அப்படியே டைரக்டா போட்டுடலாமா? 4 plus 2. 4 plus 2 minus 1 minus 1 2 plus 1 5 plus 7 0 plus 5 3 plus 2. 3 minus 2. So இங்க என்ன வரும் நமக்கு? 4 plus 2 6 minus 2 3 12 5 3 minus 2 1. So A plus B இது கிடைச்சிருக்கு நமக்கு. So A plus B transpose கண்டுபிடிக்கணும். A plus B transpose பண்ணோம்னா இந்த ரோவா இருக்கிறத காலமா சேஞ்ச் பண்ணி போட போறோம். அப்ப 6 minus 2 3. அடுத்தது இந்த ரோவை காலமா சேஞ்ச் பண்றோம். 12 5 1. சோ இத கண்டுபிடிச்சிட்டோமா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அடுத்தது A transpose plus B transpose பண்ணனும். A transpose ஆல்ரெடி நமக்கு தெரியும். A transpose is equal to சம்லே கொடுத்திருக்காங்க 4 5 minus 1 0 2 3. இப்போ B transpose கண்டுபிடிக்கணும். இல்லையா? B transpose கண்டுபிடிக்கும்போது B என்ன கொடுத்திருக்காங்க? இது கொடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ரோவை காலமா சேஞ்ச் பண்ணி போட்டுருங்க. 2 minus 1 1 7 5 minus 2. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் இல்லையா? A transpose plus B transpose is equal to 4 plus 2 5 plus 7 minus 1 minus 1 0 plus 5 2 plus 1 3 minus 2. என்ன கிடைக்கும்? 6 12 minus 2 5 3 1. So A transpose plus B transpose பண்ணிட்டோம். இது செகண்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி தான் B transpose plus A transpose இது இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டு பண்ண போறோம். ஸோ அதுவும் அதே தான் கிடைக்கும் நமக்கு. B transpose plus A transpose பண்ணணும். B transpose plus A transpose is equal to B transpose 2 7 minus 1 5 அடுத்தது 1 minus 2.
plus A transpose. 4 5 minus 1 0 2 3. So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2 plus 4 7 plus 5 minus 1 minus 1 5 plus 0 1 minus 2 sorry 1 plus 2 minus 2 plus 3. இது என்ன வரும் 6 12 minus 2 5 3 1. இது third equation. So இது எல்லாமே நமக்கு சேமா தான் வந்திருக்கு பாத்தீங்களா? So from 1 2 and 3 from 1 2 and 3 A plus B transpose is equal to A transpose plus B transpose is equal to B transpose plus A transpose. So இதை நம்ம prove பண்ணிட்டோம். Proved. அடுத்தது second subdivision பார்ப்போம். Second subdivision என்ன கொடுத்திருக்காங்க? மைனஸ்ல கொடுத்திருக்காங்க. A minus B transpose is equal to A transpose minus B transpose. A transpose minus B transpose. So first A minus B கண்டுபிடிச்சுப்போம். A minus B. A எழுதிக்கிறேன் 4 minus 1 2 5 0 3 5 0 3 minus B. B பண்ணும்போது B என்ன கொடுத்திருக்காங்க? 2 minus 1 1 2 minus 1 1 7 5 minus 2 7 5 minus 2. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணும்போது 4 minus 2 minus 1 minus into minus plus 1 ன்னு ஆயிடும். அடுத்தது 2 minus 1 5 minus 7 0 minus 5 3 minus into minus plus ஆயிடும் plus 2. அப்போ இது என்ன கிடைக்கும்? 4 minus 2 2 0 2 minus 1 1 5 minus 7 minus 2 minus 5 5. இது A minus B ஓட வேல்யூ நமக்கு. A minus B ஓட வேல்யூ. இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? A minus B கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். A minus B டிரான்ஸ்போஸ். அப்போ இந்த ரோவை காலமா சேஞ்ச் பண்ணி போட்டுருவோம். அப்போ 2 0 1 அடுத்து minus 2 5 minus 5 5. இதுதான் A minus B transpose. இது first equation. அடுத்தது A transpose minus B transpose. A transpose எழுதிக்குவோம் நம்ம first. A transpose minus B transpose. A transpose minus B transpose. A transpose 5 4 5 minus 1 0 2 3. A transpose minus B transpose 2 7 minus 1 5 1 minus 2. So இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி போடுங்க. 4 minus 2 5 minus 7 minus 1 minus into minus plus 1 0 minus 5 2 minus 1 3 minus into minus plus 2. So இது என்ன கிடைக்கும்? 4 minus 2 2 minus 2 0 minus 5 2 minus 1 1 3 plus 2 5. So
இது second. So from 1 and 2 ரெண்டு same இருக்கா? So from 1 and 2 from 1 and 2 from 1 and 2 A minus B transpose is equal to A transpose minus B transpose. Proved. So அடுத்தது third subdivision என்ன கொடுத்திருக்காங்க? B transpose to the transpose is equal to B in proof பண்ணனும்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So first B transpose எழுதிப்போம். B transpose is equal to 27 minus 1 5 1 minus 2. இது B transpose இல்லையா? இதோட transpose பண்ணணும். B transpose to the transpose is equal to, இப்போ இந்த காலமை ரோவை சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. 2 minus 1 1 7 5 minus 2 which is equal to B. B வேல்யூ கிடைச்சிச்சா நமக்கு இங்க? B இதுதானே கொடுத்திருக்காங்க. Therefore B transpose to the transpose is equal to B. Proved. Okay, இதை நம்ம எல்லாமே proof பண்ணிட்டோம். Okay students, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா subscribe பண்ணுங்க, மறக்காம உங்க friends ஓட ஷேர் பண்ணிட்டு பாருங்க students. Thank you.